நீங்கள் நானும் களவண்டு விற்க வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கு வீடு கட்டுவோம். நாளைக்கு நம்ம வீடு கட்டுவோம். புத்தூர்ல நம்ம வீடு கட்டுவோம். நம்ம வீட்டுக்கு மண் வேணும் ஒரு 2 அடி கீழே செம்மண்ணை போட்டால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு 2 டிராக்டர் அழிட்டு வாங்க வைப்போம். நேரம் அத்தனை அதிகாரி உங்க வீட்டில் தான் சோத்துக்கு வந்துருவாங்க. என்னையா இங்க வந்துட்டீங்க, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேளுங்க, உங்களை மரியாதையே பஸ் வாடா அப்படிம்பாங்க. வந்தவொடனே என்னமோ இவன் வீட்டில் நம்ம போய் களவன்ட்டு அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு நீதாடா டிராக்டர் வச்சு மண்ணல எவன்ட்ட கட்டுறாவன்னா எங்கடா அனுமதி வாங்கினா நேரம் போலீஸை கூப்பிடு வா உடனே புகார் யாரு விஏவை கொடுத்துறாரு. அப்படியே அரசு நிலத்தில் ஆக்கிரமித்து மண்ணை அள்ளி விட்டார். உடனே கொடுத்து குண்டாசுல உள்ள ஓட்டுறோம். இவர் ரொம்ப பெருசா நாங்க 6 குண்டாஸ் போட்டோம். அவங்க வெக்கம் இல்லாம ஏன்னா கோடி கோடியா கலவன்ட்டு அவன் வீட்டு சந்துக்குள்ள போய் நின்றுட்டு காசு வாங்குறது. ஒரு டிராக்டர் மண்ணு வீட்டுக்கு அடிச்சு அவன்கிட்ட வந்து நிக்கிறது. பாருங்களேன் இப்ப ஊர் முழுக்க பாருங்க இந்த சைக்கிள்ல அடிக்கிறவங்க இந்த மாட்டு வண்டியெல்லாம் இருந்துச்சுங்க. மாட்டு வண்டியெல்லாம் விவசாயத்துக்கு தான் போச்சு. சரி மண்ணள்ளியாவது வீட்டுக்கிட்டு கொடுத்தாரு மாத்தாங்க. அவனை பிடிச்சி உள்ள ஓட்டு. இவன் நைட்ல 10 மணிக்கு மேல இருந்து தெருக்கு ஆள் நிப்பாட்டி நைட்டு மண் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க பாரு காவல் நிலையத்தில் சொல்லிடுவாங்க இன்னைக்கு யாரு ஃபீட்டுக்கு வர்றது நைட்டு ரவுண்ட்ஸ் வர்றது. அவன் முதல்ல சொல்லிடுவான் தலைவா இன்னைக்கு நம்மளால தான் வராரு. அவர் நீ அந்த முக்கோட இருக்கு இந்த முக்கோட இருக்கு இவங்களே பேசி முடிச்சிருவாங்க. அப்படி ஒருத்தர் நல்ல அதிகாரி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு ஒரு நாள் அடிக்க மாட்டான். இவன் எங்கேயாவது மாத்தி விடுங்க தலைவா, இவனை வச்சுக்கிட்டு தொல்லையா இருக்கு, இவன் தானும் படுக்க மாட்டேங்கான் தள்ளியும் படுக்க மாட்டேங்கான். எப்படி இவன் வாங்கி தொலைய மாட்டேங்கான், நம்மளே வாங்க விடும். நல்ல அதிகாரி எப்படியாவது காலி பண்ணிடணும், அவனை தள்ளி விட்டுறணும். எங்கிட்டாவது டிரான்ஸ்பர் ஆக்கி எங்கிட்டாவது இந்த சேத்தூர் பேர் ராஜி சேத்தூர் பேர்